மீனா சமையல் ரூமில் இருக்காங்க. டிஃபன் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ யோசிக்கிறாங்க, எப்படியாவது தங்கமயில் அக்காவையும் அத்தையும் பேச வைக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. சரி, தங்கமயில் அக்காவை ஃபோன் பண்ணி நாம் கோயிலுக்கு வர சொல்லிடலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லு மீனா, என்ன அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. நீங்கள் வேலைக்கு கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, இன்னும் நான் கிளம்பல, இனிமே தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்கள் வந்துட்டு நம்ம எப்போவுமே பார்ப்போம்ல, அந்த அம்மன் கோயிலுக்கு வரீங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. சரி மீனா, நான் ஈவினிங் வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ, அப்போ வேணாம், இப்போ காலையிலே நீங்கள் வாங்க. இல்லை, காலைல கோயிலுக்கு வந்துட்டு வேலைக்கு போனால் லேட் ஆகும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அந்த அக்காட்ட நான் பேசிக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி மீனா, நான் வரேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. என்ன உன்னோட ஓர வித்தியா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், எங்கே கோயிலுக்கு வர சொல்கிறாளா? சரி, நானும் கோயிலுக்கு வரேன், எனக்கு ஒரு வேண்டுதல் நிறைவேற்றணும், நானும் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அம்மா நீ எதுக்குமா, நான் பார்த்துட்டு போகிறேம்மா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. ஏய், என்னடி உனக்கு பிரச்சனை? நான் கோயிலுக்கு வந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? ஓ, போய் உன் ஓரவத்திக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா வரட்டுமான்னு பர்மிஷன் கேளு போ அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அம்மா அதுக்காக சொல்லலம்மா, சரி பாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, எப்போ சம்பளம் பணம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இன்னும் 10 நாள் இருக்குமா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. 10 நாள் இருக்கா? ஏன்டி வார வாரம்னா சம்பளம் தரமாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்கம்மா. அப்படிலாம் தரமாட்டாங்கம்மா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. சரி வா, நீங்கள் நானும் சேர்ந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. ஃபோனை அப்படியே வைக்கிறாங்க. வச்ச உடனே அங்கே வந்து செந்தில் வராரு, வந்து பார்க்குறாரு. ஆமாம், நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு. காட்டு, ஃபோனை கொடு அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க ஏன் மேலேயே நீங்கள் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஆமாம், சந்தேகம் தான் படுறேன், ஃபோனை கொடு அப்படின்னு வாங்கி பார்க்குறாரு. யார் இது? ஷியாமளா. ஓ, அவங்கக்கிட்ட தான் ஃபோன் பண்ணி பேசுனியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, அவங்ககிட்ட தான் பேசினேன். ஆமாம், நீ போய் ஆஃபீஸில் பேச போகிற, எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணி அவங்கள கோயிலுக்கு வர சொல்லியிருக்க அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. அதுவா, ஒன்றும் இல்லை, சில விஷயத்த ஆஃபீஸில் பேச முடியாது, அதனால நான் கோயிலுக்கு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. ஆமாங்க, நீங்கள் ஏங்க என் மேலே இவ்வளோ சந்தேகப்படுறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அப்படியாப்பட்டவ, ஏன்னா அந்த தங்கமயில் அவங்கக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நீ பார்ப்ப, அதான், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம் வா, உன்னை போகும்போது நானே ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. என்னங்க, என்ன நீங்கள் ட்ராப் பண்ண போகிறீங்களா? உங்ககிட்டயே வண்டி இல்லை, நீங்களே ஆட்டோவில் போகிறீங்க. ஆமாடி, ஆட்டோவில் போகும்போது உன்னை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. பரவாயில்லைங்க, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன இப்போ உங்களுக்கு வேணும்? டிஃபன் தானே வேணும், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நல்லா பேச கற்றுக்கிட்டடி, நீ நல்லா பேச கற்றுக்கிட்ட அப்படின்னு செந்தில் அங்கேருந்து அப்படியே சந்தேகமாகவே போகிறாரு. ஐயோ, அப்பாப்பாப்பாப்பா, என்ன இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு, இவ்வளோ சந்தேகப்படுறாரு, ஒன்றுமே புரியலையே எனக்கு. இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நோண்டி நோண்டி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காரு அப்படின்னு மீனா செந்திலை பற்றி அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி, நம்ம வீட்டுக்கு போய் அத்தையை கூட்டிகிட்டு நாம் கோயிலுக்கு போகலாம், அதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு மீனா போகிறாங்க. போயிட்டு அங்கே கோமதியை பார்க்குறாங்க. வாமா வா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே நல்லா பேசுகிறாங்க. என்னம்மா மீனா, இன்னும் நீ வேலைக்கு போகலையா அப்படின்னா அப்போ கேட்குறாங்க. இல்லை இல்லை, போகணும், எனக்கு கோயிலுக்கு போகணுன்னு தோணுச்சு, சரி தனியாக போனால் ஒரு மாதிரியாக இருக்குமே, அதனால தான் நான் அத்தையை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு கோமதி ரெடி ஆகிட்டு வராங்க. கோமதி மீனா 2 பேருமே சேர்ந்து கோயிலுக்கு வராங்க. வரும்போது சொல்கிறாங்க, அத்தை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்களுக்கு வேண்டியவங்க ஒருத்தவங்க கோயிலுக்கு வருவாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய் என்னடி இது, புதுசாக ஏதாவது ஒரு கதை சொல்லிகிட்டே இருக்கேன், எனக்கு வேண்டியவங்க கோயிலுக்கு வராங்களா, யார் அப்படின்னு கேட்குறாங்க கோமதி. எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டே இருக்காங்க. அப்போது அப்படி தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. போயிட்டு தேங்காய் எல்லாமே கொடுக்குறாங்க. அர்ச்சகர் எல்லாமே அர்ச்சனை பண்ணி கொடுக்குறாரு. கடவுளே நீ தான்ப்பா பார்த்துக்கணும் அப்படின்னு கோமதி சாமியெல்லாம் கும்பிடுறாங்க. கும்பிட்டு அத்தை நீங்கள் உள்ளே இருங்க, அதை வரேன் அப்படின்னு மீனா வெளியே வராங்க. வந்து பார்த்தா தங்கமயிலும் அப்புறம் அவங்க அம்மாவும் ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. என்ன இது, இவங்கள தனியாக வர சொன்னால் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு மீனா பார்க்குறாங்க. கிட்ட வராங்க. என்னம்மா ஓரவத்தி, என்ன தங்கமயில்கிட்ட பேச வர சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. ஆமாம், நீங்கள் எதுக்காக உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இல்லை, நான் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னேன், அம்மாவும் வரேன்னு சொன்னாங்க, அதான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அக்கா, நான் ஒரு பிளான் போட்டால் நீங்கள் ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா, எனக்கு எதுவும் தெரியாது, இல்லை நீ எப்பவும் போல் பேச வர சொன்னு நினச்சிட்டு நான் வந்தேன் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, ஒரு முக்கியமான விஷயம், அதுக்கு தான் நான் கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. இல்லை, அத்தை உள்ளதாக இருக்காங்க. அத்தையா? எந்த அத்தை அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. இவங்களோட அத்தை தான், எங்கள் அத்தை தான் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. நான் தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன்,
தங்கமயில் அக்கா கிட்ட பேச வைக்கலான்னு சொல்லிட்டு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. எதுக்காகடி நீ எதுக்காகடி அவங்கக்கிட்ட பேசணும்? என்ன அவங்கக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், நீ எதுக்காக பேசணும்? நீங்கள் 2 பேரும் மாறி 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 ரகசியம் பேசிக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது எனக்கு தெரியாமலே போயிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க பாக்கியா. இங்கே பாருங்க, நீங்கள் கத்தாதீங்க, நான் நல்லது நினச்சி மட்டும்தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், சரியா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உள்ளே வராதீங்க. ஏன்னா எப்போவுமே அம்மா அப்பா பொண்ணு நல்லா இருக்கணும்னு பொறுமையாக பேசுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. பொண்ணு வாழ்க்கையை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவீங்க. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா சண்டை தான் வரும். நீங்கள் வரவே வராதீங்க. நீங்கள் இந்த கோயில் வாசல்லையே நில்லுங்க. நான் அக்காவை மட்டும் கூட்டிகிட்டு போய் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இது என்ன நல்ல கதையாக இருக்குது? நீங்கள் மட்டும் பேச போகிறீங்களா? நான் பேசுவேன், நான் பேசி சண்டை போடுவேன், கண்டிப்பாக எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. தயவு செய்து அவங்க வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. ஏற்கனவே நீங்கள் நிறைய பண்ணி முடிச்சிட்டிங்க. அமைதியாக இருக்கீங்களா? நீங்கள் வாங்கக்கா போகலாம் அப்படின்னு தங்கமயில கூட்டிகிட்டு மீனா உள்ளே போகிறாங்க. அப்படியே பாக்கியா வெளியவே நிற்கிறாங்க. எங்கடி போன அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. பார்த்தா பின்னாடி தங்கமயில் நின்றுட்டுருக்காங்க. ஏய் மீனா, அவளை எதுக்காக கூட்டிகிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, ஒரு முக்கியமான விஷயம் அவங்க உங்ககிட்ட பேசணும், அதுக்காக தான் உங்களை நான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய் மீனா, நீ திருந்தவே மாட்டியா? நீ திருந்தவே மாட்டியா? அவள் கூட சேராத, அவள் கூட பேசாதன்னு அவங்ககிட்ட சொல்லி கொடுத்தா நீ அதை பண்ணவே மாட்டேற. எதுக்காக மீனா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கோமதி கத்துறாங்க. அத்தை அத்தை, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் அத்தை, கொஞ்சம் கேளுங்க அத்தை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அத்தை அப்படின்னு தங்கமயில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏய் அத்தை கத்த சொன்னேன், உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இது கோயில்னு பார்க்குறேன், இல்லை கத்தி விட்டுருவேன். எதுக்கு நீ என்ன அத்தைன்னு கூப்பிடுற? என்கிட்ட பேசவே கூடாது, நீ வாயை திறக்காத அப்படின்னு அப்படி பயங்கரமாக கத்துறாங்க கோமதி. தங்கமயில் அத்தை அத்தை, ஒரே ஒரு வாட்டி நான் சொல்கிறத கேளுங்க அத்தை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. என்ன என் பொண்ணை பேச விடாமல் என்ன தடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி அப்படியே கத்துறாங்க. ஆமாம், ஏன் என் பொண்ணு சொல்கிறத கேட்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், சொல்கிறத கேட்க முடியாது. நீங்களாம் சேர்ந்து என்னென்ன பண்ணீங்க, என்ன என் வீட்டுக்காரரை கூப்பிட்டு ஜெயிலில் வச்சிங்கல்ல, அந்த மாதிரி கொடுமையிலே யாருக்காவது நடக்குமா? எனக்கு எல்லாத்தையும் நீங்கள் பண்ணீங்கல்ல, அதனால நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. என்ன பண்ணிட்டாங்க, என்ன அப்படி பண்ணிட்டாங்கன்னு கேட்குறேன். இங்கே பாருங்கள், என் பொண்ணு மாசமாக இருக்கா, அதை தான் சொல்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். ஏதோ என் பொண்ணை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு பாக்கியா கத்துறாங்க. என்னது, உங்கள் பொண்ணு மாசமாக இருக்காளா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. ஆமாம், என் பொண்ணு மாசமாக இருக்கா. உங்கள் புள்ளைக்கிட்ட என் பொண்ணு போய் இதே மாதிரி கோயிலில் வச்சு சொன்னா, அதுக்கு உங்கள் புள்ள என்ன தெரியுமா சொன்னார்? உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்லைன்னு சொன்னார். இந்த கொடுமையெல்லாம் எங்கேயாவது நடக்குமா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. என்னது, என் புள்ள அப்படி சொன்னானா? என் புள்ள அப்படிலாம் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. உங்கள் பையன் தான் சொன்னார். இங்கே பாருங்கள், என் பொண்ணு உங்கள் கூட வந்து வாழணும், என்னை ஏற்றுக்கங்கன்னு சொல்லிட்டு இங்கே வரல. அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தைய நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்ல வந்தா அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. நீங்கள் என் பொண்ணை எவ்வளோ கொடுமைப்படுத்திட்டீங்க அப்படின்னு கத்துறாங்க. இங்கே பாருங்கள், உங்ககிட்ட சண்டை போகிறதுக்காக நாங்கள் இங்கே வரல அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? அத்தை, நீங்கள் வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அங்கேருந்து மீனா அப்படியே கோமதியை கூட்டிகிட்டு வராங்க. என்னடி அவள் சொல்லிட்டு இருக்கா, மாசமாக இருக்கன்னு சொல்கிறா, அவள் ஏற்கனவே பொய் தண்டி சொல்லுவா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அத்தை, பொய்யாவே இருந்தாலும் வயிறு வளரும்ல, நம்ம அப்போ தெரிஞ்சுக்கலாம். உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சி வந்தாங்க, என்கிட்ட கேட்டாங்க, நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அத்தை என்கிட்ட பார்த்தா பேச மாட்டாங்க, மாமாவும் பேச மாட்டாங்க, எல்லாரும் ஃபோனை லாக் பண்ணிட்டாங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க, அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணேன். அவங்க மாசமாக இருக்காங்கன்னு சொன்னதுனால நான் பாவப்பட்டு பண்ணேன், வேறு எதுவும் இல்லை அத்தை, நான்லாம் அவங்ககிட்ட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாருடி, எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குடி, அவள் மாசமாக இருக்கான்னு சொன்னால் அது உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அப்படி இருந்தால் நல்லது தானே அத்தை, நம்ம வீட்டோட வாரிசு அவங்க வயிற்றில் இருக்குது, இதில் இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே கேட்குறாங்க, என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அம்மா. போயிட்டு வந்துட்டோம், ஆனால் அங்கே தங்கமயில பார்த்தோம், அவள் மாசமாக இருக்கன்னு சொல்கிறா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. உண்மையாவா? அப்பா, நான் இப்போ தான் சொன்னேன் குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளேயே அந்த கடவுளுக்கு மனசு இறங்கிடுச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மா வாயை மூடு, அவள் வயிற்றில் குழந்தை இருக்குந்தா அதுக்காக என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்க, நம்ம வீட்டோட வாரிசுடி அது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, அவள் பொய் சொல்லுவாம்மா, அவள் வாயை திறந்தாலே பொய் பேசுவா, அவள் ஒன்றும் நல்லதெல்லாம் சொல்ல மாட்டா, இதுக்கு முன்னாடி மாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் ஏமாத்தினாமாவ அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. சரிடி, அப்போ ஏமாற்றிருக்கலாம், ஒரு வேளை இப்போ உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கும் ஒன்றுமே புரியல, நானும் அதான் மீனா கிட்ட கேட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்காங்க. சரவணன் வராரு. வந்த உடனே அப்படியே கோமதி போய் கேட்குறாங்க. ஆமாம், அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தங்கமயில் உன்னை பார்த்து பேசினாளா கோவிலில் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு. என்னடா சொன்னேன், அவள் வயிற்றில் வளர குழந்தைக்கு நீ அப்பா இல்லைன்னு சொன்னியா, இப்படி தான் நீ பேசுவியா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. என்னதான் சண்டை போட்டாலும் இப்படி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா, அது தப்பு தான், நான் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேம்மா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. என்னடா, என்ன உனக்கு அப்படி ஒரு கோவம், வயிற்றில் வளர குழந்தைக்கு நான் அப்பா இல்லைன்னு சொல்கிறது கோவமா?
ஆ வேற யாரோன்னு சொல்கிறது இதெல்லாம் நல்லாவா இருக்குது? நல்ல குடும்பத்தில் தான் நீ பிறந்திருக்க, உன்னை நாங்கள் நல்லா தானே வளர்த்துருக்கோம், இப்படி தான் பேசுவியா? அவளை பிடிக்கல, அவள் வேண்டாம், எல்லாமே நாங்கள் ஒத்துக்கிறோம். அதுக்காக இவ்வளோ மோசமாக நடந்துக்கக்கூடாது. யார் மனசையும் இந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுத்தக்கூடாது, புரியுதா? அது நம்ம வீட்டு குழந்தையா இருந்தால் என்னடா பண்ணுவ? எதுக்காகடா நீ இப்படிலாம் பேசியிருக்க? அவள் பொய் சொல்கிறாளோ உண்மையை சொல்கிறாளோ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீ விடக்கூடாது அப்படின்னு கோமதி திட்டுறாங்க. நான் ஏதோ கோவத்தில் தெரியாமல் பேசிட்டேம்மா, இனிமேல் அப்படி பேச மாட்டேம்மா அப்படின்னு சரவணன் ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்படுறாரு. இங்கே பாரு, இனிமேல் அப்படிலாம் பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வராங்க. பின்னாடி சரவணன் வந்து கேட்குறாரு, அம்மா உனக்கு எப்படிம்மா இதெல்லாம் தெரியும்? இல்லை என்னையும் கூப்பிட்டு அவள் சொன்னான், நான் வந்து மாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் தான் திட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போகிறாங்க. மீனா அப்படி தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன உங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டாங்க, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல கோவிலுக்கு தனியாக நீங்கள் வாங்கன்னு நான் சொன்னேன், நீங்கள் எதுக்காக உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தீங்க? ரொம்ப பாருங்கள் அவங்க தேவையில்லாத பேசி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப வருத்தப்படுறாங்க. மீனா எனக்கு தெரியாது மீனா, எனக்கு தெரியாது, அத்தையை நீ கூட்டிகிட்டு வருவேன்னு எனக்கு முன்னாடியே நீ சொல்லியிருந்தா நான் எங்கள் அம்மாவை எப்படியாவது விட்டுட்டு வந்திருப்பேன். நீ எதுவுமே சொல்லவே இல்லை, எங்கள் அம்மா என் கூடவே வரேன்னு வந்துட்டாங்க, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. சரி விடு, நான் போய் என்ன அங்கே வாழவா போகிறேன், அவங்கக்கிட்ட மாசமாக இருக்கேன்னு சொல்லியாச்சு, அது அவங்க நம்புறதோ நம்பாததும் அவங்களோட விருப்பம் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. சரிக்கா பார்த்துக்கங்க, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு மீனா ஃபோனை வைக்கிறாங்க. பாக்கியா தங்கமயில் 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. எப்பவும் போல் தங்கமயில் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வராங்க. வந்த உடனே கேட்குறாங்க, ஏய் என்னடி இது, அந்த மீனா கூப்பிட்டா அங்கங்கே போகாத, அவங்க பாரு எப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, நீ தான் அந்த குடும்பமே வேணான்னு சொல்லிட்டல்ல, நீ தான் சம்பாதிக்கிறல்ல, குழந்தைய நீ வளர்த்துக்கோ, அதுக்கப்புறம் எதுக்காக அங்கே போய் அவங்ககிட்டலாம் நீ சொல்கிற அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. என்னை மட்டும் பேச வேணான்னு சொல்லிட்டு நீ மட்டும் போய் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, மீனா அவங்க சொன்னதுனால மட்டும்தான் நான் போயிட்டு அத்தையை கூப்பிட்டு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. சரி சரி என்னவோ போ, அந்த குடும்பத்தில் ஒன்றை பார்த்தா ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. ஐயோ அம்மா குடும்பமா அது, எவ்வளோ குடும்பத்தில் சண்டை வருது புருஷன் முன்னாடிக்குள்ளே, ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்கம்மா. என்னம்மா பேசிகிட்டு இருக்க, என்ன பேசிகிட்டு இருக்க நீ தானே அவங்கள போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 பேரை தூக்கி ஜெயிலில் வச்சு என்னென்ன பண்ண அப்படின்னு சுடர் சொல்கிறாங்க. ஏய் சுடர், எப்போவுமே நீ அம்மா அப்பாவுக்கு எதிராக தான் பேசுவியா? நீ என் பொண்ணு தானே நீ அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா உன் பொண்ணாகவே இருந்தாலும் எது தப்பு எது சரின்னு எனக்கு தெரியும், நீ பண்ணதெல்லாம் தப்பு, அதனால தான் அவங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சுடர் சொல்கிறாங்க. சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி அப்படியே கோவமாக கத்துறாங்க. என் பொண்ணு என்னை எப்படி பேசுகிறா, நான் எல்லாம் உன்னோட நல்லதுக்கு தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எந்த நல்லதும் பண்ண வேணாமா, உன் வாயை மட்டும் மூடிட்டு கொஞ்சம் கம்முன்னு இருக்கியா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. பாக்கியாவுக்கு அப்படியே கோவமாக. மீனா சமையல் ரூமில் இருக்காங்க, டிஃபன் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ யோசிக்கிறாங்க, எப்படியாவது தங்கமயில் அக்காவையும் அத்தையும் பேச வைக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. சரி தங்கமயில் அக்காவை ஃபோன் பண்ணி நாம் கோயிலுக்கு வர சொல்லிடலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லு மீனா என்ன அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. நீங்கள் வேலைக்கு கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இன்னும் நான் கிளம்பலை, இனிமேல் தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீங்கள் வந்துட்டு நம்ம எப்போவுமே பார்ப்போம்ல அந்த அம்மன் கோயிலுக்கு வரீங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. சரி மீனா நான் ஈவினிங் வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அப்போ வேணாம், இப்போ காலையிலே நீங்கள் வாங்க. இல்லை காலைல கோயிலுக்கு வந்துட்டு வேலைக்கு போனால் லேட் ஆகும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த அக்காட்ட நான் பேசிக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி மீனா நான் வரேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. என்ன உன்னோட ஓர வித்தியா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. ஆமாம் எங்கே கோயிலுக்கு வர சொல்கிறாளா? சரி நானும் கோயிலுக்கு வரேன், எனக்கு ஒரு வேண்டுதல் நிறைவேற்றணும், நானும் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அம்மா நீ எதுக்குமா, நான் பார்த்துட்டு போகிறேம்மா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. ஏய் என்னடி உனக்கு பிரச்சனை, நான் கோயிலுக்கு வந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? ஓ போய் உன் ஓரவத்திக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா வரட்டுமான்னு பர்மிஷன் கேளு போ அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அம்மா அதுக்காக சொல்லலம்மா, சரி பாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, எப்போ சம்பளம் பணம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இன்னும் 10 நாள் இருக்குமா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. 10 நாள் இருக்கா, ஏண்டி வாரம்னா சம்பளம் தரமாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அப்படிலாம் தரமாட்டாங்கம்மா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. சரி வா நீ நானும் சேர்ந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. ஃபோனை அப்படியே வைக்கிறாங்க. வச்ச உடனே அங்கே வந்து செந்தில் வராரு, வந்து பார்க்குறாரு. ஆமாம் நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு. காட்டு ஃபோனை கொடு அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க ஏன் மேலேயே நீங்கள் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஆமாம் சந்தேகம் தான் படுறேன், ஃபோனை கொடு அப்படின்னு வாங்கி பார்க்குறாரு. யார் இது? ஷியாமலா. ஓ அவங்கக்கிட்ட தான் ஃபோன் பண்ணி பேசுனியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க அவங்ககிட்ட தான் பேசினேன். ஆமாம்
நீ போய் ஆஃபீஸில் பேச போகிற, எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணி அவங்கள கோயிலுக்கு வர சொல்லியிருக்க அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. அதுவா, ஒன்றும் இல்லை, சில விஷயத்த ஆஃபீஸில் பேச முடியாது, அதனால நான் கோயிலுக்கு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. ஆமாங்க, நீங்கள் ஏங்க என் மேலே இவ்வளோ சந்தேகப்படுறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அப்படியாப்பட்டவ, ஏன்னா அந்த தங்கமயில அவங்கக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நீ பார்ப்ப, அதான், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், வா உன்னை போகும்போது நானே ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. என்னங்க, என்ன நீங்கள் ட்ராப் பண்ண போகிறீங்களா? உங்ககிட்டயே வண்டி இல்லை, நீங்களே ஆட்டோவில் போகிறீங்க. ஆமாடி, ஆட்டோவில் போகும்போது உன்னை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. பரவாயில்லைங்க, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன இப்போ உங்களுக்கு வேணும், டிஃபன் தானே வேணும், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நல்லா பேச கற்றுக்கிட்டடி, நீ நல்லா பேச கற்றுக்கிட்ட அப்படின்னு செந்தில் அங்கேருந்து அப்படியே சந்தேகமாகவே போகிறாரு. ஐயோ, அப்பாப்பா என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு, இவ்வளோ சந்தேகப்படுறாரு, ஒன்றுமே புரியலையே எனக்கு. இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நோண்டி நோண்டி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காரு அப்படின்னு மீனா செந்திலை பற்றி அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி, நம்ம வீட்டுக்கு போய் அத்தையை கூட்டிகிட்டு நாம் கோயிலுக்கு போகலாம், அதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு மீனா போகிறாங்க. போயிட்டு அங்கே கோமதியை பார்க்குறாங்க. வாம்மா வா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே நல்லா பேசுகிறாங்க. என்னம்மா மீனா, இன்னும் நீ வேலைக்கு போகலையா அப்படின்னு அப்பத்தான் கேட்குறாங்க. இல்லை போகணும், எனக்கு கோயிலுக்கு போகணுன்னு தோணுச்சு, சரி தனியாக போனால் ஒரு மாதிரியாக இருக்குமே, அதனால தான் நான் அத்தையை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு கோமதி ரெடி ஆகிட்டு வராங்க. கோமதி மீனா 2 பேருமே சேர்ந்து கோயிலுக்கு வராங்க. வரும்போது சொல்கிறாங்க, அத்தை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்களுக்கு வேண்டியவங்க ஒருத்தவங்க கோயிலுக்கு வருவாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய் என்னடி இது, புதுசாக ஏதாவது ஒரு கதை சொல்லிகிட்டே இருக்க, எனக்கு வேண்டியவங்க கோயிலுக்கு வராங்களா, யார் அப்படின்னு கேட்குறாங்க கோமதி. எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டே இருக்காங்க. அப்போ அப்படி தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. போயிட்டு தேங்காய் எல்லாமே கொடுக்குறாங்க. அர்ச்சகர் எல்லாமே அர்ச்சனை பண்ணி கொடுக்குறாரு. கடவுளே நீ தான்ப்பா பார்த்துக்கணும் அப்படின்னு கோமதி சாமியெல்லாம் கும்பிடுறாங்க. கும்பிட்டு அத்தை நீங்கள் உள்ளே இருங்க, அதை வரேன் அப்படின்னு மீனா வெளியே வராங்க. வந்து பார்த்தா தங்கமயிலும் அப்புறம் அவங்க அம்மாவும் ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. என்ன இது, இவங்கள தனியாக வர சொன்னால் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு மீனா பார்க்குறாங்க. கிட்ட வராங்க. என்னம்மா ஓரவத்தி, என்ன தங்கமயில்கிட்ட பேச வர சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. ஆமாம், நீங்கள் எதுக்காக உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இல்லை, நான் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னேன், அம்மாவும் வரேன்னு சொன்னாங்க, அதான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அக்கா, நான் ஒரு பிளான் போட்டால் நீங்கள் ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா, எனக்கு எதுவும் தெரியாது, இல்லை நீ எப்பவும் போல் பேச வர சொன்னு நினச்சிட்டு நான் வந்தேன் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, ஒரு முக்கியமான விஷயம், அதுக்கு தான் நான் கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. இல்லை அத்தை உள்ளதாக இருக்காங்க. அத்தையா, எந்த அத்தை அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. இவங்களோட அத்தை தான், எங்கள் அத்தை தான் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. நான் தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன், தங்கமயில் அக்கா கிட்ட பேச வைக்கலான்னு சொல்லிட்டு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. எதுக்காகடி, நீ எதுக்காகடி அவங்கக்கிட்ட பேசணும், என்ன அவங்கக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், நீ எதுக்காக பேசணும், நீங்கள் 2 பேரும் மாறி 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 ரகசியம் பேசிக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது எனக்கு தெரியாமலே போயிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க பாக்கியா. இங்கே பாருங்கள், நீங்கள் கத்தாதீங்க, நான் நல்லது நினச்சி மட்டும்தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், சரியா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உள்ளே வராதீங்க. ஏன்னா எப்போவுமே அம்மா அப்பா பொண்ணு நல்லா இருக்கணும்னு பொறுமையாக பேசுவாங்க, ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. பொண்ணு வாழ்க்கையை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவீங்க. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா சண்டை தான் வரும், நீங்கள் வரவே வராதீங்க. நீங்கள் இந்த கோயில் வாசல்லையே நில்லுங்க, நான் அக்காவை மட்டும் கூட்டிகிட்டு போய் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இது என்ன நல்ல கதையாக இருக்குது, நீங்கள் மட்டும் பேச போகிறீங்களா, நான் பேசுவேன், நான் பேசி சண்டை போடுவேன், கண்டிப்பாக எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. தயவு செய்து அவங்க வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க, ஏற்கனவே நீங்கள் நிறைய பண்ணி முடிச்சிட்டிங்க, அமைதியாக இருக்கீங்களா, நீங்கள் வாங்கக்கா போகலாம் அப்படின்னு தங்கமயில கூட்டிகிட்டு மீனா உள்ளே போகிறாங்க. அப்படியே பாக்கியா வெளியவே நிற்கிறாங்க. எங்கடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. பார்த்தா பின்னாடி தங்கமயில் நின்றுட்டுருக்காங்க. ஏய் மீனா, அவளை எதுக்காக கூட்டிகிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, ஒரு முக்கியமான விஷயம் அவங்க உங்ககிட்ட பேசணும், அதுக்காக தான் உங்களை நான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய் மீனா, நீ திருந்தவே மாட்டியா, நீ திருந்தவே மாட்டியா, அவள் கூட சேராத, அவள் கூட பேசாதன்னு அவங்ககிட்ட சொல்லி கொடுத்தா நீ அதை பண்ணவே மாட்டேற, எதுக்காக மீனா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கோமதி கத்துறாங்க. அத்தை, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் அத்தை, கொஞ்சம் கேளுங்க அத்தை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அத்தை அப்படின்னு தங்கமயில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏய் அத்தை கத்தை சொன்னேன், உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, இது கோயில்னு பார்க்குறேன், இல்லை கத்தி விட்டுருவேன், எதுக்கு நீ என்னை அத்தைன்னு கூப்பிடுற, என்கிட்ட பேசவே கூடாது, நீ வாயை திறக்காத அப்படின்னு அப்படி பயங்கரமாக கத்துறாங்க கோமதி. தங்கமயில், அத்தை ஒரே ஒரு வாட்டி நான் சொல்கிறத கேளுங்க அத்தை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. என்ன என் பொண்ணை பேச விடாமல் என்ன தடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி அப்படியே கத்துறாங்க.
ஆமாம், ஏன் என் பொண்ணு சொல்கிறத கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், சொல்கிறத கேட்க முடியாது. நீங்களாம் சேர்ந்து என்னென்ன பண்ணீங்க, என்ன என் வீட்டுக்காரரை கூப்பிட்டு ஜெயிலில் வச்சிங்கல்ல, அந்த மாதிரி கொடுமையிலே யாருக்காவது நடக்குமா? எனக்கு எல்லாத்தையும் நீங்கள் பண்ணீங்கல்ல, அதனால நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. என்ன பண்ணிட்டாங்க, என்ன அப்படி பண்ணிட்டாங்கன்னு கேட்குறேன். இங்கே பாருங்க, என் பொண்ணு மாசமா இருக்கா, அதை தான் சொல்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். ஏவோ என் பொண்ணை பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு பாக்கியா கத்துறாங்க. என்னது உங்கள் பொண்ணு மாசமா இருக்காளா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. ஆமாம், என் பொண்ணு மாசமா இருக்கா. உங்க புள்ளகிட்ட என் பொண்ணு போய் இதே மாதிரி கோயில்ல வச்சு சொன்னா. அதுக்கு உங்க புள்ள என்ன தெரியுமா சொன்னாரு? உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்லைன்னு சொன்னாரு. இந்த கொடுமைலாம் எங்கேயாவது நடக்குமா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. என்னது என் புள்ள அப்படி சொன்னானா? என் புள்ள அப்படிலாம் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. உங்க பையன் தான் சொன்னாரு. இங்க பாருங்க, என் பொண்ணு உங்க கூட வந்து வாழணும், என்னை ஏத்துக்கங்கன்னு சொல்லிட்டு இங்க வரல. அவ வயித்துல வளர்ற குழந்தைய நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்ல வந்தா அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. நீங்க என் பொண்ணை எவ்வளவோ கொடுமைப்படுத்திட்டீங்க அப்படின்னு கத்துறாங்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட சண்டை போறதுக்காக நாங்க இங்க வரல அப்படின்னு கோமதி சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அத்தை நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அங்கேருந்து மீனா அப்படியே கோமதியை கூட்டிட்டு வராங்க. என்னடி அவ சொல்லிட்டு இருக்கா, மாசமா இருக்கன்னு சொல்றா, அவ ஏற்கனவே பொய் தண்டி சொல்லுவா அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அத்தை பொய்யாவே இருந்தாலும் வயிறு வளரும்ல, நம்ம அப்போ தெரிஞ்சுக்கலாம். உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சி வந்தாங்க, என்கிட்ட கேட்டாங்க, நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அத்தை என்கிட்ட பார்த்தா பேச மாட்டாங்க, மாமாவும் பேச மாட்டாங்க, எல்லாரும் ஃபோனை லாக் பண்ணிட்டாங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க, அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணேன். அவங்க மாசமாக இருக்காங்கன்னு சொன்னதுனால நான் பாவப்பட்டு பண்ணேன், வேறு எதுவும் இல்லை அத்தை, நான்லாம் அவங்ககிட்ட பேசல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாருடி, எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குடி, அவள் மாசமாக இருக்கான்னு சொன்னால் அது உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அப்படி இருந்தால் நல்லது தானே அத்தை, நம்ம வீட்டோட வாரிசு அவங்க வயித்துல இருக்குது, இதில் இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே கேட்குறாங்க, என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அம்மா. போயிட்டு வந்துட்டோம், ஆனால் அங்கே தங்கமயில பார்த்தோம், அவள் மாசமாக இருக்கன்னு சொல்கிறா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. உண்மையாவா? அப்பா, நான் இப்போ தான் சொன்னேன் குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளேயே அந்த கடவுளுக்கு மனசு இறங்கிடுச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மா வாயை மூடு, அவள் வயிற்றில் குழந்தை இருக்குன்னா அதுக்காக என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்க, நம்ம வீட்டோட வாரிசுடி அது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அவள் பொய் சொல்லுவாம்மா, அவள் வாயை திறந்தாலே பொய் பேசுவா, அவள் ஒன்றும் நல்லதெல்லாம் சொல்ல மாட்டான், இதுக்கும் முன்னாடி மாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் ஏமாத்தினாமாவ அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. சரிடி, அப்போ ஏமாற்றிருக்கலாம், ஒரு வேளை இப்போ உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கும் ஒன்றுமே புரியல, நானாக தான் மீனா கிட்ட கேட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்காங்க. சரவணன் வராரு. வந்த உடனே அப்படியே கோமதி போய் கேட்குறாங்க. ஆமாம், அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தங்கமேல உன்னை பார்த்து பேசினாளா கோவிலில் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு. என்னடா சொன்னேன், அவள் வயிற்றில் வளர குழந்தைக்கு நீ அப்பா இல்லைன்னு சொன்னியா, இப்படி தான் நீ பேசுவியா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. என்னதான் சண்டை போட்டாலும் இப்படி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா அது தப்பு தான், நான் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேம்மா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. என்னடா, என்ன உனக்கு அப்படி ஒரு கோவம், வயிற்றில் வளர குழந்தைக்கு நான் அப்பா இல்லைன்னு சொல்கிறது கோவமா? வேற யாரோன்னு சொல்கிறது, இதெல்லாம் நல்லாவா இருக்குது? நல்ல குடும்பத்தில் தான் நீ பிறந்திருக்க, உன்னை நாங்கள் நல்லா தானே வளர்த்துருக்கோம், இப்படி தான் பேசுவியா? அவளை பிடிக்கல, அவள் வேண்டாம், எல்லாமே நாங்கள் ஒத்துக்கிறோம், அதுக்காக இவ்வளோ மோசமாக நடந்துக்கக்கூடாது, யார் மனசையும் இந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுத்தக்கூடாது, புரியுதா? அது நம்ம வீட்டு குழந்தையா இருந்தால் என்னடா பண்ணுவ, எதுக்காகடா நீ இப்படிலாம் பேசியிருக்க, அவள் பொய் சொல்கிறாளோ உண்மையை சொல்கிறாளோ, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீ விடக்கூடாது அப்படின்னு கோமதி திட்டுறாங்க. நான் ஏதோ கோவத்தில் தெரியாமல் பேசிட்டேம்மா, இனிமேல் அப்படி பேச மாட்டேம்மா அப்படின்னு சரவணன் ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்படுறாரு. இங்கே பாரு, இனிமேல் அப்படிலாம் பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வராங்க. பின்னாடி சரவணன் வந்து கேட்குறாரு. அம்மா உனக்கு எப்படிமா இதெல்லாம் தெரியும்? இல்லை என்னையும் கூப்பிட்டு அவள் சொன்னான், நான் வந்து மாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் தான் திட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போகிறாங்க. மீனா அப்படி தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன உங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டாங்க, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல கோவிலுக்கு தனியாக நீங்கள் வாங்கன்னு நான் சொன்னேன், நீங்கள் எதுக்காக உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தீங்க, ரொம்ப பாருங்கள் அவங்க தேவையில்லாத பேசி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப வருத்தப்படுறாங்க. மீனா எனக்கு தெரியாது மீனா, எனக்கு தெரியாது, அத்தையை நீ கூட்டிகிட்டு வருவேன்னு எனக்கு முன்னாடியே நீ சொல்லியிருந்தா நான் எங்கள் அம்மாவை எப்படியாவது விட்டுட்டு வந்திருப்பேன், நீ எதுவுமே சொல்லவே இல்லை, எங்கள் அம்மா என் கூடவே வரன்னு வந்துட்டாங்க, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. சரி விடு, நான் போய் என்ன அங்கே வாழவா போகிறேன், அவங்கக்கிட்ட மாசமாக இருக்கேன்னு சொல்லியாச்சு, அது அவங்க நம்புறதோ நம்பாததோ அவங்களோட விருப்பம் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. சரிக்கா பார்த்துக்கங்க, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு மீனா ஃபோனை வைக்கிறாங்க. பாக்கியா தங்கமயில் 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. எப்பவும் போல் தங்கமயில் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வராங்க. வந்த உடனே கேட்குறாங்க, ஏய் என்னடி இது, அந்த மீனா கூப்பிட்டா அங்கங்கே போகாத, அவங்க பாரு எப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, நீ தான் அந்த குடும்பமே வேணான்னு சொல்லிட்டல்ல, நீ தான் சம்பாதிக்கிறல்ல, குழந்தைய நீ வளர்த்துக்கோ, அதுக்கப்புறம் எதுக்காக அங்கே போய் அவங்ககிட்டலாம் நீ சொல்கிற அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. என்னை மட்டும் பேச வேணான்னு சொல்லிட்டு நீ மட்டும் போய் அவங்க குடும்பத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, மீனா அவங்க சொன்னதுனால மட்டும்தான் நான் போயிட்டு அத்தையை கூப்பிட்டு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. சரி சரி என்னவோ போ, அந்த குடும்பத்தில் ஒன்றை பார்த்தா ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. ஐயோயோயோ அம்மா, குடும்பமா அது,
எவ்வளோ குடும்பத்தில் சண்டை வருது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள, ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்கம்மா. என்னம்மா பேசிகிட்டு இருக்க, என்ன பேசிகிட்டு இருக்க நீ தானே அவங்கள போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 பேரை தூக்கி ஜெயிலில் வச்சு என்னென்ன பண்ண அப்படின்னு சுடர் சொல்கிறாங்க. ஏய் சுடர், எப்போவுமே நீ அம்மா அப்பாவுக்கு எதிராக தான் பேசுவியா? நீ என் பொண்ணு தானே நீ அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, உன் பொண்ணாவே இருந்தாலும் எது தப்பு எது சரின்னு எனக்கு தெரியும். நீ பண்ணதெல்லாம் தப்பு, அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சுடர் சொல்கிறாங்க. சரி சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி அப்படியே கோவமாக கத்துறாங்க. என் பொண்ணு என்னை எப்படி பேசுகிறா, நான் எல்லாம் உன்னோட நல்லதுக்கு தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எந்த நல்லதும் பண்ண வேணாம்மா, உன் வாயை மட்டும் மூடிட்டு கொஞ்சம் கம்முன்னு இருக்கியா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. பாக்கியாவுக்கு அப்படியே கோவமாக வருது பார்க்குறாங்க.